அம்மா, பொண்ணு 2 பேர் கூடயுமே ரொமான்ஸ் பண்ண ரஜினி. அந்த நடிகைகள் யார் யார்ன்னு தெரியுமா? சிவாஜி, ரஜினிகாந்த் 2 பேருமே திரையில அம்மா, பொண்ணு 2 பேர் கூடயுமே ரொமான்ஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகரான ரஜினிகாந்த் தன்னோட குழந்தையா நடிச்ச மீனா கூட சில படங்கள்ல ஜோடியா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அம்மா அப்புறம் அவங்களோட பொண்ணு 2 பேர் கூடயுமே ஜோடியாவும் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. 1975வது வருஷம் பாலச்சந்தர் இயக்கத்துல வெளியான அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்தின் மூலமா சினிமாவுல நடிகரா அறிமுகமான ரஜினிகாந்த் அதுக்கு பின்னாடி தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து இன்னைக்கும் இளம் நடிகர்களுக்கு போட்டியா பல படங்களை கைவசம் வச்சு நடிச்சிட்டு வராரு. இவரை விட வயசுல சின்னவங்க அப்படின்னாலும் இவருக்கு முன்னாடியே திரையுலகத்துல கால் பதிச்சவங்க தான் நடிகை லக்ஷ்மி. 1968வது வருஷம் வெளியான ஜீவனாம்சம் அப்படிங்கிற படத்தின் மூலமா பிரபலமானாங்க. அதுக்கு பின்னாடி கன்னிப்பெண், காவல் தெய்வம் அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சிருந்த லக்ஷ்மி எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர் இவங்க கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. 1980வது வருஷம் வெளியான பொல்லாதவன் படத்துல ரஜினிகாந்த் கூட இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ரஜினிகாந்தோட முதல் மனைவியா ஸ்ரீபிரியா நடிச்சிருந்தாலும் லக்ஷ்மிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த படத்தோட காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னாடி 1981வது வருஷம் வெளியான நெற்றிக்கண் படத்துல ரஜினிகாந்தோட மனைவியாவும் அவரோட அம்மாவாவும் நடிச்சிருந்தாங்க லக்ஷ்மி. அவரோட 100வது படமான ராகவேந்திரா, கடைசியா 1999வது வருஷம் வெளியான படையப்பா படத்திலையும் ரஜினிகாந்துக்கு அம்மாவாவும் சிவாஜிக்கு மனைவியாவும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி லக்ஷ்மி பல படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாலும் ரஜினி கூட இணைஞ்சு நடிக்கல. அதே மாதிரி 1990வது வருஷம் வெளியான நியாயங்கள் ஜெயிக்கட்டும் படத்துல லக்ஷ்மியோட பொண்ணான ஐஸ்வர்யா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி மில் தொழிலாளி, தையல்காரன், பாக்யராஜ் கூட ராசுக்குட்டி, விக்ரம் கூட மீரா மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. 1993வது வருஷம் எஜமான் அப்படிங்கிற படத்துல ரஜினிகாந்த் கூட இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ரஜினிகாந்தோட மனைவியா மீனா நடிச்சிருந்தாலும் அவங்க இறந்ததுக்கு பின்னாடி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த கல்யாணம் செஞ்சுக்க முயற்சிகள் நடக்கிறது மாதிரி தான் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும். ரஜினிகாந்த் லக்ஷ்மி முதல்ல இணைஞ்சு நடிச்ச பொல்லாதவன் படத்திலையும் ஸ்ரீபிரியா இறந்துட லக்ஷ்மி ரஜினி கூட ஜோடி சேருவாங்க. அதே மாதிரி எஜமான் படத்திலையும் மீனா இறந்ததுக்கு பின்னாடி ஐஸ்வர்யா ரஜினி கூட இணைஞ்சிருவாங்க. அம்மா, பொண்ணு 2 பேருக்கும் ரஜினியுடனான முதல் படம் ஒரே மாதிரியான திரைக்கதையில தான் அமைஞ்சிருந்தது. லக்ஷ்மியோட அம்மாவும் பழம்பெரும் நடிகை தான். அவங்க சிவாஜி, எம்ஜிஆர் மாதிரியான நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி லக்ஷ்மியும் அவங்க 2 பேர் கூடயுமே நடிச்சிருக்காங்க.